நிமிஷம். டேய் ஏன்டா வண்டி நீ போட சொன்ன? நிலா ரொம்ப ஜாலியா இருக்காளே, அப்படிலாம் இருக்க கூடாது. இவளை இங்கே எங்கேயாவது தொலைச்சிடணும். நானும் அப்பா தெய்வான பாட்டி இந்த 3 பேர் மட்டும்தான் ஏற்காடு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? டேய் உன்னதான்டா கேக்குறேன். அப்பா என்னடா? பசிக்குதுப்பா. என்னடா பசிக்குதா? இரு, உனக்கு பசிக்குமேன்னு நான் பிஸ்கெட் கொண்டு வந்திருக்கேன். பின்னாடிதான் இருக்கு, எடுத்து தரேன். ஐயோ, இந்த பாட்டிக்கு நம்ம பிளான் தெரியாம பிஸ்கெட் தர அதுதானே சொல்லிட்டு இருக்கே. எனக்கு பிஸ்கெட்லாம் வேணாம். வேணாமா? எனக்கு தோசை தான் வேணும். அம்மா கவின் ஆசைப்பட்டுட்டான், அதையே வாங்கி கொடுத்துடலாம். இல்லைன்னா மூஞ்சி எவ்வளோன்னு வச்சுக்கிட்டே வருவான். என்னடா நான் சொன்னது சரிதானே? ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. அங்கிள், அதான் கவின் ஹோட்டல் வாசல்ல வண்டியை நிறுத்த சொல்லிருக்கால. அதுவும் சரிதான். நீ தொலைஞ்சு போறதுக்கு இதான் கரெக்டான இடம். சரி, அப்ப நம்ம எல்லாரும் இறங்கலாம். சரி நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க எல்லாரும் உள்ள போங்க. சரி விக்ரம். சரி வா நிலா. நிலா வா. ஐ, பாட்டி பக்கத்துல உட்கார போறேன். நூடுல்ஸ் சாப்பிடுறியா? பிரெட் ஆம்லெட். வேற என்ன வேணும்? கவின் சார் என்ன சாப்பிட்றீங்க சார்? கவின் உனக்கு என்னடா வேணும்? எனக்கு தோசை. எனக்கும் தோசை. ஓ, எனக்கும் தோசை உனக்கும் தோசையா? ஆசை தோசை அப்பள வடை. உன்னை நான் இங்க இருந்து ஏற்காடு கூட்டிட்டு போக மாட்டேன். சரி தோசையை எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். என்னடா என்ன முணுமுணுத்துக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லையே. அதோ தோசை வந்துடுச்சு. இரு. கொடு, கொடு. என்னடா தோசையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க? விக்ரம், ஒருவேளை நீ ஊட்டி விடுவேன்னு எதிர்பார்க்கறானோ என்னவோ. ஊட்டி விடுப்பா. பாட்டி, நம்ம ஊட்டிக்கெல்லாம் போல, ஏற்காடு போறோம். நம்ம என்ன ஜோக் சொன்னோம்? இப்படி சிரிக்கிறா? சிரிச்சு ஆளா மயக்கிடுவா போல. என்னடா ஊட்டி விடவா? வேணாம் வேணாம், நான் என்ன சின்ன பப்பாவா? எனக்கும் கை இருக்கு, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி சாப்பிடு சாப்பிடு. எப்படி நிலாவை தொலைக்கலாம்? அவன் நம்ம கூட ஏற்காடு வரக்கூடாது. டேய் என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? சாப்பிடுறா. தோசை ஆறிட போகுதுடா, அப்புறம் நல்லா இருக்காது. சீக்கிரமா சாப்பிட்டுரு. என்னடா? சரிப்பா சாப்பிடுறேன். ஆடா சொல்றா அண்ணே. இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணே. நாங்க கரெக்டா தான் அந்த குட்டி பொண்ணை அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து நேக்கா தூக்கணும். கடைசியில பார்த்தா பெட்ரோல் போலீஸ் வந்து எங்களை மடக்கிடுச்சுண்ணே. நாங்க மாட்டக்கூடாதுன்னு அப்படியே அந்த குட்டி பொண்ணை விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். இப்ப கூட யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு தான் பைபாஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஒளிஞ்சிருக்கோம். இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பெட்ரோல் போலீஸ் மடக்குனா அங்க இருந்து நீ குழந்தையோட தப்பிக்க பார்க்கணும். அதை பண்ணாம கடத்தின பெண் குழந்தைய அப்படியே விட்டுட்டு வருவீங்களாடா? பொறுப்பே இல்லைல்ல? மும்பைல இருந்து என்ன போனை போட்டு திட்டிட்டு இருக்காங்கடா. 8 பெண் குழந்தைங்கள இன்னைக்கு நைட்டே ட்ரக்ல மும்பைக்கு பார்சல் பண்ணலன்னா எனக்கும் அவனுக்கும் பிசினஸ் டீலு கெட்டு போயிடும். 7 குழந்தைங்க ரெடியா இருக்கு. இன்னும் ஒண்ணு எப்படியாவது தூக்கிருங்க, இல்ல உங்களை காவு வாங்க நான் யோசிக்கவே மாட்டேன். அண்ணே அப்படிலாம் பண்ணிடாதீங்கண்ணே. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே. ஏதாவது ஒரு பெண் குழந்தை கண்ணில் சிக்கும், அப்ப தூக்கிடுறேன். தூக்குங்கடா.